சர்க்கம் 73. தசரத புத்திரர்களின் விவாகம். என்றைய தினம் கோதானம் என்ற உத்தமமான சடங்கை மன்னர் செய்து முடித்தாரோ அன்றைய தினமே சூரரான யுதாஜித் வந்து சேர்ந்தார். கேகேய மன்னருடைய புதல்வரும் பரதனுடைய சாட்சாத் மாமனுமாகிய அவர் அரசர் தசரதரை கண்டு குச்சலம் விசாரித்து பின் இவ்வாறு மொழிந்தார். கேகேய மன்னர் அன்புடன் தங்கள் நலன் பற்றி விசாரிக்க சொன்னார். யார் யாருடைய நலன் பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அவர்கள் எல்லோரும் தற்சமயம் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். ராஜேந்திரரே, கேகேய மன்னர் என் சகோதரியின் மைந்தனை, அதாவது தன் பேரனான பரதனை காண விரும்பினார். அவனை அழைத்து போவதற்காக நான் அயோத்திக்கு வந்தேன். அயோத்தியில் தங்கள் புத்திரர்கள் ராமன் விவாகத்திற்காக தங்களுடன் மிதிலைக்கு சென்று விட்டதாக கேள்விப்பட்டேன். உடனே வேகமாக என் உடன் பிறந்தவளின் மகனை காணும் பேராவலுடன் இங்கே வந்துவிட்டேன். பின்னர் தசரதர் மிகவும் அன்பிற்குரிய விருந்தினர் வந்திருப்பதை பார்த்து கௌரவத்திற்குரிய அவரை உயர்ந்த உபச்சாரங்களால் பெருமைப்படுத்தினார். அந்த இரவை பெரும் புகழ் கொண்ட புதல்வர்களோடு கழித்துவிட்டு பொழுது புலர்ந்ததும் கண்விழித்து நித்திய கர்மாக்களை செய்து முடித்து முனிவர்களை முன்னிலைப்படுத்தி யாகசாலையை அடைந்தார். தசரதர் ராமன் எல்லாவிதமான அணிகலன்களையும் அணிந்து கொண்டு விவாகத்திற்குரிய கங்கணம் மங்களச்சரடு கட்டிக்கொண்டு மற்ற 3 சகோதரர்களும் உடன் வர விஜயா என்ற சுபமுகூர்த்த நேரத்தில் வசிஷ்டரையும் மற்ற முனிப்புங்கவர்களையும் முன்னே நிறுத்தி தந்தையின் அருகே வந்து நின்றார். பகவான் வசிஷ்டர் விதேக மன்னரிடம் வந்து இவ்வாறு கூறினார். மன்னரே, விவாகத்திற்கான மங்களச் சடங்குகளை செய்து முடித்து புத்திரர்களுடன் கன்னிகைகளை தானம் செய்ய போகிறவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கன்னிகையை கொடுப்பவர், கன்னிகையை பெற்றுக் கொள்பவர் ஆகியோருக்கு எல்லா செல்வங்களும் வளர்கின்றன அல்லவா? இந்த விவாகத்தை நடத்தி கொடுத்து உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள். இவ்வாறு மகாத்மா வசிஷ்டரால் கூறப்பட்டதும் மேலான தர்மங்களை அறிந்தவரும் கருணை சித்தருமான ஜனகர் இவ்வாறு பதில் கூறினார். என்னுடைய இந்த இடத்தில் தங்களை தடுத்து நிறுத்துபவர் யார்? யாருடைய ஆணையை எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த ராஜ்யம் தங்களுடையது என்னும் போது இந்த மாளிகையும் தங்களுடையதுதானே. தன் வீட்டில் தன் விருப்பம் போல நடந்து கொள்வதில் என்ன தயக்கம்? என்னுடைய கன்னிகைகள் விவாகத்திற்கான எல்லா சடங்குகளையும் முடித்துக் கொண்டு தக்க உடையணிந்து வேள்வி குண்டத்தின் அருகே வந்திருக்கிறார்கள். முனிவர் பெருமானே, நான் இந்த மேடையில் தங்களை எதிர்பார்த்து கொண்டு சித்தமாக இருக்கிறேன். எல்லா சடங்குகளையும் குறைவில்லாமல் செய்யுங்கள். ஏன் காலதாமதம்? ஜனகரால் சொல்லப்பட்டதை கேட்ட தசரதர் எல்லா முனிவர்களையும் தன் புதல்வர்களையும் உள்ளே அழைத்து வரச் செய்தார். அப்போது விதேகர்களின் அரசர் வசிஷ்டரிடம் இவ்வாறு கூறினார். முனிவரே, உலக மக்கள் அனைவராலும் விரும்பப்படும் ராமனுடைய விவாக சம்பந்தமான கிரியைகள் அனைத்தையும் முனிவர்களை கொண்டு செய்விப்பீர்களாக. சரி என்று ஜனகரிடம் பதில் கூறினார் பகவான் வசிஷ்டர். விஸ்வாமித்திரரையும் தர்மமே உருவம் எடுத்தார் போன்ற சதானந்தரையும் முன்னிட்டு கொண்டு மகா தபஸ்வியான அவர் மணப்பந்தலின் நடுவில் முறைப்படி வேள்வி குண்டம் அமைத்து அந்த வேதியின் நாற்புறங்களிலும் சந்தனத்தாலும் மணமிக்க மலர்களாலும் அலங்கரித்தார். தங்க பாலிகைகள், தானிய முளைகளுடன் கூடிய துளையுள்ள கலசங்கள், விதை முளைத்த மடக்குகள், மணப்புகை வீசும் தூபக்கால்கள், சங்குகள், ஹோமம் செய்வதற்கான சட்டுவம் போன்ற ஸ்ருவம் மற்றும் கரண்டி போன்ற சிற்குகள், அர்க்கிய தீர்த்தத்தால் நிரப்பப்பட்ட பாத்திரங்கள், பொறி நிறைந்த கிண்ணங்கள், முறைப்படி தயாரிக்கப்பட்ட அட்சதைகள் வேதியை சுற்றிலும் வைக்கப்பட்டன. முறைப்படி மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டு சமமான அளவுள்ள தர்ப்பங்களை பரப்பி முறைப்படி மந்திரம் கூறி குண்டத்தில் அக்னி வளர்த்து மகா தேஜஸ்வியான மாமுனிவர் வசிஷ்டர் அந்த அக்னியில் ஆகுதிகள் கொடுத்தார். எல்லா அணிகலன்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த சீதையை ராமனுக்கு நேர் எதிரில் அக்னிக்கு முன்பாக நிற்கச் செய்து கௌசல்யின் ஆனந்தத்தை பெருகச் செய்கிற ராமனை நோக்கி ஜனக மகாராஜர் சொன்னார். இந்த சீதை என்னுடைய மகள். தர்ம கர்மாக்களில் உனக்கு அனுசரணையாக இருக்கப் போகிறவள். இவளை நீ ஏற்றுக்கொள். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இவளுடைய லட்சுமிகரமான திருக்கரத்தை உன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்திய திருக்கரத்தினால் பற்றுவாயாக. இவள் பதிவிரதை, பெரும் பாக்கியசாலி. உன்னை எப்போதும் நிழல் போல பின்தொடர்வாள் என்று கூறி மந்திரங்களால் புனிதமாக்கப்பட்ட தீர்த்தத்தை வார்த்தார்.
தேவர்களும் முனிவர்களும் ஆகா என்ன பாக்கியம் என்று குதூகலித்தார்கள். ஆகாயத்தில் தேவ வேரிகைகள் முழங்கின. ஏராளமான மலர் மாறி ஏற்பட்டது. இவ்வாறு மகள் சீதையை மந்திரங்களால் புனிதமாக்கப்பட்ட நீரினால் தாரை வார்த்து கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியில் மூழ்கி திளைத்த ஜனக மகாராஜர் சொன்னார், லக்ஷ்மணா, வா, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். என்னால் கொடுக்கப்படுபவளான ஊர்மிளையை பெற்றுக்கொள். அவள் கையை பற்றிக்கொள். காலதாமதம் வேண்டாம். அவனிடம் இவ்வாறு சொல்லிவிட்டு பரதனிடம் கூறினார், ரகுநந்தனா, மாண்டவியின் கையை பற்றிக்கொள். காலதாமதம் வேண்டாம். தர்ம திருவுருவான ஜனக மாமன்னர் சத்ருக்னனிடம் சொன்னார், மகாபலம் பொருந்தியவனே, ஸ்ருதகீர்த்தியின் கையை உன் கையினால் பற்றிக்கொள். காக்குத்தரர்களான நீங்கள் எல்லோரும் பண்பாளர்கள். எல்லா விரத அனுஷ்டானங்களையும் குறைவில்லாமல் செய்து முடித்தவர்கள். இனி பத்தினிகளோடு இணைந்து அறம் செய்யுங்கள். காலதாமதம் வேண்டாம். வசிஷ்டருடைய கருத்துக்கு இசைய நடக்கும் அந்த நால்வரும் ஜனகருடைய சொற்களை கேட்டு 4 கன்னிகைகளின் கையை முறையே தம் கையால் பற்றினார்கள். பெரும் பண்பாளர்களான ரகுகுல உத்தம தோன்றல்களாகிய நால்வரும் பத்தினிகளுடன் அக்னியையும் மணமேடையும் அரசனையும் முனிவர்களையும் வலம் வந்து விவாக சடங்கு முறையை விவரிக்கும் நூல்களில் சொல்லப்பட்டபடி விவாக கர்மாவை செய்து முடித்தார்கள். கன்னிகைகளின் மென்மையான கைகள் வலிமை மிக்க காக்குத்தர்களின் கரங்களால் ஏற்கப்பட்டவுடன் பேரொளியுடன் கூடிய மலர்மாறி ஆகாயத்தில் இருந்து பொழிந்தது. தேவலோக பேரிகைகள் முழங்கின. பாட்டும் வாத்திய கீதமும் ஒலித்தன. கூட்டம் கூட்டமாக அப்சரசுகள் நடனமாடினார்கள். கந்தர்வர்கள் இன்மையாக பாடினார்கள். ரகு பரம்பரையில் தலை சிறந்து விளங்கிய அவர்களின் விவாகத்தின் போது இந்த அற்புதம் காணப்பட்டது. இவ்வாறாக வெளியே நாட்டியம், பாட்டு, தாளம் என்று அமர்க்களப்பட்டு கொண்டிருந்த போது பெரும் புகழ் கொண்ட அவர்கள் அக்னியை 3 தடவை வலம் வந்து தத்தமது மனைவியரை கைப்பிடித்து தனதாக்கி கொண்டார்கள். பின்னர் ரகுநந்தனர்களான நால்வரும் மனைவியர்களுடன் தங்கள் மாளிகைக்கு சென்றார்கள். மன்னர் தசரதரும் பந்து பரிவாரங்களுடன் முனிவர்களுடனும் தம்பதிகள் சென்ற காட்சியை பார்த்து ஆனந்தம் பொங்கியவராய் பின்தொடர்ந்து சென்றார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 73வது சர்க்கம் முற்றிற்று.